மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதன் நேரலையை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹரி இணைப்பில் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஹரி, அங்கு போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? விரிவாக சொல்லுங்கள். நிச்சயமாக பாத்தீங்கன்னா அந்த மதுரை உள்ளிட்ட பகுதியில், மதுரை மட்டுமல்லாது தமிழகத்திலேயே இந்த பருவமழை பொய்த்து போனதால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விவசாயம் பாதிக்கப்பட்ட அந்த விவசாய தொழிலாளர்கள் இழப்பீடு வழங்க வேண்டும். முக்கியமா பாத்தீங்கன்னா தரிசாக போடப்பட்ட நிலங்களுக்கு ஏக்கருக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும். அதே போன்று விவசாயம் செய்து தற்போது பொய்த்து போன நிலையில் உள்ள நிலங்களுக்கு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். இது தவிர தமிழகத்தை முழுவதும் வறட்சி மாவட்டமாக அறிவித்து உரிய இழப்பீடு கணக்கெடுப்பு இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்கள் சார்பாக கூட்டமைப்பு சார்பாக தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். ஒட்டுமொத்த விவசாயிகள் காய்ந்த பயிர்கள், அதாவது முளைத்து அரணில் காய்ந்த பயிர்களுடன் தங்களுடைய போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா இவர்கள் இந்த அதிக அளவில் பெண்கள் கலந்துட்டு இருக்காங்க. இவர்கள் இங்க அருகில் உள்ள திருவள்ளூர் சாலை சந்திப்பில் இருந்து ஊர்வலமாக வந்து தற்போது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இவர்களுடைய கோரிக்கை விரைவாக நிறைவேற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவித்திருக்காங்க. திவ்யா. ஹரி, தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருடைய இந்த போராட்டத்தில் வேறு யாரெல்லாம், விவசாய அமைப்புகள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? நிச்சயமா பாத்தீங்கன்னா நான் முன்னதாக கூறிய போல தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்கள் சங்கம், அது மட்டும் இல்லாமல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் இன்னும் பல அமைப்புகள் சார்பாகவும் சமூக ஆர்வலர் பல அமைப்புகள் சார்பாக இந்த போராட்டமானது நடந்து வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இருக்க பல்வேறு பகுதிகளில் இருந்து, பல்வேறு இடங்களில் இருந்து, மேலூர், உசிலம்பட்டி உள்ளிட்ட பல இடங்களில் இருந்து விவசாயிகள் தங்களுடைய காய்ந்த பயிர்களுடன் அவர்கள் தற்போது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இது அதிக அளவில் நான் முன்னதாக கூறிய போது பெண்கள் அதிக அளவில் கலந்திருக்காங்க, விவசாய தொழிலாளர்கள் அதிக அளவில் கலந்திருக்காங்க. விவசாய தொழிலாளர்கள் என்பது முக்கியமாக விவசாய தொழிலை நம்பி மட்டுமே நாங்கள் இந்த பணிகளை செய்து வருகிறோம். தற்போது விவசாயம் பொய்த்து போன நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தமிழக அரசு வறட்சி மாவட்டமாக அறிவித்து உரிய இழப்பீடு மத்திய அரசுடன் பெற்று தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினால் இது போராட்டத்தில் தற்போது நடத்தி வராங்க.